ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீக்கங்காங்க. அந்த பீக்கங்காய் வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், சீவிக்கலாம். இதுக்குள்ளே கொஞ்சம் முத்துனதை வாங்கினீங்கன்னா உள்ளே வந்து நாராக இருக்கும். அதனால் முத்துனதை வாங்கக்கூடாது, பிஞ்சாக தான் வாங்கணும். இந்த தோலை கூட சீவிட்டா இதை கூட துவையார வச்சுக்கலாம். இதை வந்து உள்ளாரி சீவணும். இதே பெருசாக இருக்குது, அதனால் நறுக்குவோம். இதை வச்சு சீவி எடுத்துக்குவோம். அப்படி இது மாதிரி சீவி எடுத்துக்கணுங்க. சீவாமல் போட்டால் என்னன்னு கேட்காதீங்க. கொஞ்சம் நாராக இருக்கும், நாக்கு வந்து சொர சொரன்னு இருக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணணும், இது மாதிரி சீவாக இருக்கணும். கொஞ்சம் பிஞ்சை பார்த்து எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா சொர சொரன்னு வராது, சாப்பாட்டுக்கே நல்லா இருக்காது. இது கழுவிட்டு தான் சீவி வச்சுருக்காங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். இதை வந்து அப்படியே துவையல் அரைக்கலாம், அப்படியே சட்னி அரைக்கலாம். நாங்கள் வந்து துவையல் தான் அரைக்க போகிறோம். துவையல் அரைச்சா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அது பீக்கங்காயில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் வந்து அந்த தோலில் வந்து வீசிடாதீங்க, இதை வச்சுருங்க. இதை வந்து நம்ம பொரியலாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம், கிரேவி செய்யலாம், குழம்பு வைக்கலாம். நான் இப்போ வந்து என்ன பண்ணேன், கறி குழம்பு டேஸ்ட்டில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பாருங்க, இது மாதிரி ரவுண்டாக நறுக்கலாம். ஏன்னா தண்ணியில் போட்டதோடு அது வந்து சுருங்கி போயிடும். அதனால என்ன பண்ணலாம், இது மாதிரி ரவுண்டாக நறுக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழம்பு தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது மெயின் வந்து பீக்கங்காய் வந்து சீவி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நச்சு போட்டுக்கலாம். வெங்காயம் 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். மல்லித்தூள், மிளகாத்தூள், சோம்பு, கறிப்பட்டை இதை போட்டு தாங்க நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். புளி ஊற்றக்கூடாது. இது புளி ஊற்றாமல் இது வைக்கணும், இல்லாட்டி புளிப்பாயிரும். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கலாம். அங்கே எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச தக்காளி போட்டுக்கலாம். ஏன்னா எல்லாம் வந்து சேர்த்து தான் வேக வச்சுக்கலாம். அதனால வந்து நான் இப்போ வந்து கிண்டி விடலை. இது வேகட்டும். இதில் வந்து நம்ம பீக்கங்காயம் கட் பண்ணி வச்ச பீக்கங்காயம் போட்டுக்குவோம். அப்போ தான் அது எண்ணெய் எல்லாம் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து வேகணும். 2 நிமிஷம் விளக்கத்தான் முடியாது, எழுதுறோம். இதில் வந்து நச்சு வச்சா இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். கிண்டிக்கலாம். இது வந்து கறிக்குழம்பு மாதிரியே இருக்குங்க. என்ன பிடிக்கும் நம்ம வந்து இதில் 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கணும். எதுக்கு அப்படின்னா, குழம்பு கொதிச்ச வரையில் எண்ணெய் பிரிகிறது வந்து இதுதான். அதனால் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். இப்போ வந்து சாந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. சாந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் 2 டம்ளர் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இதை
கலந்துட்டு குழம்பு எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டியது. நல்லா புளியெல்லாம் ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருதா. இதில் நம்ம குழம்பு எடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, சாப்பாட்டுக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாங்க. நான் கரம் மசாலாம் போடுறது இல்லைங்க. பட்டை போட்டு தாளிக்கிறதுனால நான் வந்து கரம் மசாலாம் போட மாட்டேன். அவ்வளோதான். இதில் வந்து தேங்காய் கரைச்சி ஊற்றிக்க வேண்டியது, உப்பு போட்டுக்க வேண்டியது. அரை உப்பு தான் போடணும். ஏன்னா இதில் வந்து உப்பு தாங்காது பீக்கங்காய். மற்றபடி வேறு காய் போட்டால் கூட உப்பு எடுத்துக்கும். பீக்கங்காய் வந்து உப்பு தாங்காது. அதனால உப்பு கம்மியாக தான் போடணும். வாங்க தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். குழம்பு கொதிக்குது. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்து அதில் ஊற்ற வேண்டியது தான். குழம்பு கொதிக்குது. இதில் வந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் போல் தப்பாக்களி ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் இறக்க வேண்டியதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா பீக்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் கறி குழம்பு சுவையில் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சாப்பிட்லாம்.